அரசியலமைப்பு திருத்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் சுதர்ஷன நாச்சியப்பன் தெரிவிக்கின்றார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இதுகுறித்து கவனம் செலுத்தப்பட்டதாக அவர் கூறினார். புனரமைப்பு செய்யப்பட்ட கரையோர ரயில் மார்க்கத்தின் தெற்கு களுத்துறை முதல் அழுத்கம வரையான பகுதியை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போது அவர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கருத்து தெரிவித்தார். புனரமைப்பு செய்யப்பட்ட கரையோர ரயில் மார்க்கத்தின் தெற்கு களுத்துறை முதல் அழுத்கம வரையான பகுதியை இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று முற்பகல் திறந்து வைத்தனர். போக்குவரத்து அமைச்சர் குமார வெல்கம, இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் அசோக் கே காந்தா உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டிருந்தனர். புனரமைப்பு, புனர்வாழ்வு, நல்லிணக்கம் மற்றும் தேசிய ஒருமைப்பாடு போன்ற விடயங்களுக்கு நாம் தொடர்ந்து இலங்கைக்கு ஆதரவு வழங்குவோம். இலங்கை அரசாங்கத்தின் இவ்வாறான செயற்பாடுகளோடு நாம் தொடர்ந்தும் இணைந்துள்ளோம் என்பதனை கூற விரும்புகின்றோம். அத்துடன் இலங்கையில் நிரந்தர அரசியல் தீர்வொன்றை பெற்றுக் கொடுப்பது தொடர்பாகவும் நாம் அவதானம் செலுத்தியுள்ளோம். அபிவிருத்தி மற்றும் அரசியல் தேர்வு போன்ற விடயங்களில் ஒன்றிணைவுடன் செயற்பட வேண்டும். இந்தியா இலங்கைக்கு மிக நெருங்கிய நாடு என்ற வகையில் ஒத்துழைப்புடன் செயற்படுகின்றது. should be viewed in this spirit of our being the closest of neighbors and friends whose destinies are interlinked. මේ සියලුම මාර්ගය හදන්න මාතරේ ඉඳන් மாத்தறையிலிருந்து களுத்துறை வரையான வீதியை புனரமைக்க 13 மாதங்களை சென்றன. இந்த 13 மாதங்களில் ரயில் வீதிகளை எம்மால் புனரமைக்க முடிந்தது. இன்னும் சமநிலைகளை அமைக்க உள்ளோம். ஒரு சில குறைபாடுகள் உள்ளன. அவற்றை நிவர்த்தி செய்தவுடன் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் கொழும்புக்கு பயணிக்க முடியும். இப்போதும் இந்த வேகத்தில் பயணிக்க முடியும். ஆனால் ரயில் பாதுகாப்பு கடவைகள் அமைக்கப்படவில்லை. அவற்றை அமைத்தவுடன் நமக்கு அந்த வேகத்தில் பயணிக்க முடியும். வடக்கு கிழக்கு பகுதிகளில் ராணுவ நிர்வாகத்துக்கு பதிலாக போலீஸ் நிர்வாகமே ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என இலங்கையில் தாம் சந்தித்த மக்கள் பிரதிநிதிகளும் பொதுமக்களும் குறிப்பிட்டதாக இந்திய நாடாளுமன்ற குழுவின் சுதர்ஷன நாச்சியப்பன் தெரிவிக்கின்றார். நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு வழங்கிய விசேட சபையின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். நேற்றைய தினத்தில் நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்தீர்கள். அதாவது அவர்கள் உங்களுக்கு எந்த விதமான விடயத்தை வலியுறுத்தி சொன்னார்கள்? அதாவது அவர்களும் நேற்று முன்தினம் இங்கே கொழும்பிலேயே பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து பேசுகின்ற பொழுது பெரியவர் அவர்களையும் சந்தித்தோம், சம்பந்தமையா அவர்களை சந்தித்தோம், மற்றவர்களையும் சந்தித்தோம். அதற்கு பின்னால் ஒவ்வொரு தமிழ் கட்சிகளையும் அழைத்து தனித்தனியாக பேசினோம். அவர்கள் அத்துணை பேரும் சில குறிப்பிட்ட வகையில் அவர்களுக்கு வேண்டியது 13வது அரசியல் சட்ட திருத்தத்தோடு இன்னும் அதிகாரங்களை அதிகப்படுத்தி அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அவர்கள் குறிப்பாக சொன்னது, இங்கு இருக்கக்கூடிய இராணுவத்தினுடைய நடவடிக்கைகள் என்பது இன்னும் முறைப்படுத்தப்படவில்லை. அவர்கள் அவருடைய பேரக்ஸுக்கு செல்லவில்லை. இங்கே நடமாட்டத்தில் இருப்பது என்பது சாதாரண மக்களுக்கு ஒரு துன்பத்தினை கொடுத்து வருகிறது என்பதை சொன்னார்கள். அந்த நடமாட்டத்தினை குறைக்க வேண்டும் என்பதனையும் எங்களால் புரிந்து கொள்ள முடிந்தது. வருங்காலத்திலே காவல்துறை தான் அந்த பொறுப்புகளை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர இராணுவம் எடுக்காத அளவிற்கு எந்த வகையிலே நாம் நம்முடைய வரையறைக்கு உட்பட்டு அரசிடம் சொல்ல வேண்டுமோ அதை சொல்லுவதாகவும் நாங்கள் நினைத்திருக்கிறோம். உங்களுடைய இந்த சுற்றுப்பயணத்தில் நேற்றைய நாளில் நீங்கள் மெடிக் ஃபார்ம் போன்ற பிரதேசங்களுக்கு சென்றிருந்தீர்கள். அங்கு தங்க வைக்கப்பட்டிருக்கின்ற மக்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கிறது? அதாவது 2009 நான் அதே மெடிக் ஃபார்முக்கு வந்திருக்கிறேன். அப்பொழுது கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் அங்கே தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். இப்பொழுது 6000 பேர் மட்டும்தான் இருக்கிறார்கள். அந்த 6000 பேருமே வருகின்ற ஜூன் மாதத்தோடு அவர்கள் ஊர்களுக்கு அழைத்து சென்று அவர்களுடைய வீடுகளிலேயே அமர்த்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இங்கே சொன்னார்கள். அமைச்சர் அவர்களும் இங்கே சொன்னார்கள். நாங்கள் அவர்களை நேரடியாக சந்தித்து பேசுகின்ற பொழுதும் அவர்கள் மீண்டும் எங்களுடைய வீடுகளுக்கு சென்றால் போதும், எங்களுடைய நிலங்களை திரும்ப ஒப்படைத்தால் போதும், அதுதான் எங்களுக்கு முக்கியத்துவம் என்ற அடிப்படையில் அவர்கள் சொன்னார்கள். இந்தியாவிற்கு சென்று உங்களுடைய அரசின் மூலமாக இலங்கை தமிழர்களுக்கு எந்த வகையிலான உதவிகளை வழங்குவதற்கு உத்தேசித்திருக்கிறீர்கள்? குறிப்பாக இந்த விஜயத்தின் பின்னர் எவ்வாறான ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் அவர்களுக்கு கொடுக்க இருக்கிறீர்கள்? இந்த விஜயமே முழுக்க ஒரே ஒரு எண்ணத்தோடு தான் வந்தோம். என்னவென்று சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்கள், அவர்கள் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடியவர்கள், கிழக்கில் இருக்கக்கூடியவர்கள், மத்திய பகுதியில் இருக்கக்கூடியவர்கள், கிட்டத்தட்ட 35 லட்சம் தமிழ் மக்கள் வாழ்கிறார்கள். அவர்கள் அத்துணை பேருக்கும் இந்தியா துணை நிற்கிறது, தமிழகம் துணை நிற்கிறது, தமிழர்கள் துணை நிற்கிறார்கள் என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் இங்கே வந்தோம்.